மாயா சந்தியா சீரியல் செப்டம்பர் 28 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. என்ன நடக்குதுன்னா, மாயா வந்துட்டு அவங்க வீட்டு மாடியில் நின்று புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சீனு மாடிக்கு வராரு. நேராக வந்துட்டு மாயாவை பார்க்குறாரு ஒளிஞ்சு நின்று. அப்போ மாயா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சீனு நினைக்கிறாரு, இவ என்ன எப்போ பார்த்தாலும் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேங்கிறா. ஒன்று எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா, இல்லைன்னா வீட்டில் உள்ள பிரச்சனையை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு இருக்கா. மற்றபடி என்னை பற்றி இவன் நினைக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்தில் நம்ம சீனு நினைக்கிறாரு, சரி நம்ம போயிட்டு மாயக்கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு நைஸாக வந்துட்டு மாயக்கிட்ட வராரு. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு மணி வராரு. மணியை பார்த்ததோட சீனு போயிட்டு அந்த பக்கமாக நிற்கிறாரு. அப்போ மணி எங்கேருந்து வராரு. வந்துட்டு மாயா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, மாமா புக்கு தான் மாமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ மணி சொல்கிறாரு, உங்கள் 2 பேருக்கும் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயை கேட்குறாங்க, என்ன 2 பேரா அப்படின்னு திரும்பி பார்க்க சீனு நிற்கிறாரு. அப்போ மாயை கேட்குறாங்க, சீனு நீ எப்போ வந்த அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இப்போதான் மாயா வந்தேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இப்போதான் வந்தேன்னு சொல்கிறேன், எனக்கு இப்போதான் தெரியுது அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரோட பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கிடுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன முக்கியமான விஷயமாமா அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, உங்கள் 2 பேரோட கல்யாண விஷயம்தான் அப்படின்னு. அப்போ ஜீனு கேட்குறாரு, கல்யாண விஷயமா? என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் நடக்க தானே போகுது, என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் கல்யாணத்துக்கான டேட்டு ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு ஜீனு ரொம்ப சோகமாக சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம மணி சொல்கிறாரு, அதை பற்றி சொல்கிறதுக்காக தாண்டா நானே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ஜீனு கேட்குறாரு, என்னப்பா சொல்ல போகிற அப்படின்னு. மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜீனு, உனக்கும் மாயாவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட சீனு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, ஆமாண்டா, இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத காதில் வாங்கிட்டு தான் நானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனுவுக்கு எல்லையில்லா சந்தோஷம். மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, ஏமாம்மா அப்போ பேசிக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னு. மணி சொல்கிறாரு, அதாம்மா எனக்கும் தெரியல, என்னன்னு தெரியல, டக்குன்னு இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சீனு வந்துட்டு மாயாவை பார்க்க மாயா வைக்கப்படுறாங்க. அப்போ மணி நேராக சீனுவை பார்த்து, சீனு நீ அங்கே பாட்டு பாடுறது இங்கே வரைக்கும் கேட்குதுடா, அதனால கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, இப்போவே மாயாவை அமெரிக்கா கூட்டிகிட்டு போயிடாத அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு சீனு வைக்கப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாரு. அப்போ மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இதுக்காக தானே இத்தனை நாள் நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள எல்லாருமே காமிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, 2 கல்யாணம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்பன்னு பார்த்து மணி சொல்கிறாரு, ஆமாம் ஒரு பிரச்சனை தான், ஏன்னா 2 கல்யாணம் நடக்கிறது வழக்கமே கிடையாதுல்ல அப்படின்னு. சிவராம் சொல்கிறாரு, ஆமாண்ணா 2 கல்யாணம் நடக்கிறது வழக்கமே இல்லைதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மணி சொல்கிறாரு, 2 கல்யாணத்தையும் பண்ணணும்னா கண்டிப்பாக ஊருக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம்னு பண்ணக்கூடாது அப்படின்னு. இது கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, அதுக்கு என்ன, நான் பஞ்சாயத்தில் இதை பற்றி பேசி பார்க்குறேன், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னா நடந்துதானே ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரகுராமோட அம்மாவும், ஆமாப்பா சீக்கிரம் சீனு மாயா அப்புறம் தனா கார்த்தி இவங்களோட கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே நேரம் பார்த்து மாயாவும் சீனுவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த சாரு வந்துட்டு நேராக பார்வதி கிட்ட, இங்கே என்ன நடக்குது, எதுக்காக அத்தை வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, நீ பேசாமல இரு, எல்லாமே பத்மாவுக்கு தெரியும், அவங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ஒரு திட்டத்தோட தான் பண்ணுறோம், உனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம், நீ கவலைப்படாத, நீ தான் இந்த வீட்டோட மருமக, அந்த மாயா கண்டிப்பாக இந்த வீட்டோட மருமக கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாரு. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஜானகி வராங்க. ஜானகி அவங்களுடைய அந்த பூஜை சாமானையும் அந்த ஜாதகத்தையும் அங்கே வைக்கிறாங்க. வச்சுட்டு நேராக வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு பத்மா வராங்க.
பத்மா வந்துட்டு நேரா மாயா கிட்ட, மாயா இங்க வாமா அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நேரா மாயா ரூம்குள்ள போனதோட வெளியில பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு வெளியில வராங்க. அதை பார்த்ததோட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஜானகிக்கு ஒரே குழப்பம். ஏன்னா ஜானகி வந்துட்டு அந்த பார்வதியும் பத்மாவும் சீனும் அப்புறம் சாருவோட ஜாதகத்தை எடுத்துட்டு போனது ஜானகிக்கு தெரியும். அதான் ஒரே குழப்பமா இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பத்மா வந்துட்டு நேரா மாயாவை வந்துட்டு பட்டுப்பட்டுவை கட்டி கூட்டிட்டு வந்துட்டு நகையெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அப்ப மாயா வந்துட்டு நேரா பத்மாவை பாக்குறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா மாயாவையும் பாக்குறாங்க, பத்மாவையும் பாக்குறாங்க. பத்மா வந்துட்டு நேரா மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, இது என்னுடைய பரம்பரை நகை, எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க, இப்ப நான் இந்த வீட்டுக்கு மருமகளை வரப்போற, உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இதை பார்த்ததோட மாயா சந்தோஷப்படுறாங்க. அப்ப தனா வந்துட்டு நேரா பத்மாவை பார்த்து, அத்தை நீங்களா இப்படி பேசுறது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் மாயா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவல்ல, அவ மேல சின்ன சின்ன கோவம் இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா, அதனால இந்த நகை இவளுக்கு தான் சேரணும், இவன் என்னுடைய மருமக அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மணி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இவன் இப்படி பேசுறான்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இருந்தாலும் இவன் இப்படி பேசுறது பார்க்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு அந்த மணி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகிக்கு ஒரே குழப்பம். கண்டிப்பா இந்த பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து ஏதோ பண்ண பாக்குறாங்க, ஆனா அது என்னன்னு புரியல அப்படின்னு ஜானகி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த பார்வதி வந்துட்டு நேரா சாரு கிட்ட, சாருவுக்கும் இதுல விருப்பம் தான் அப்படின்னு. அப்ப சாரு சொல்றாங்க, ஆமா அதான் முழுசா விரும்புறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ, அவங்க 2 பேருக்கும் தான் பொருத்தம், எனக்கு பொருத்தம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ, நான் அப்பவே வந்துட்டு ஜீனுவை மறந்துட்டேன், இதுதான் நல்லது அப்படின்னு. இது கேட்டதோட சீனு வந்துட்டு நேரா சாருவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் சாரு அப்படின்னு சொல்ல, சாருவும் பரவாயில்ல சீனு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்து சிவராம் நேரா ஜானகியை பார்த்து, ஜானகி அக்கா, இது மாதிரி சீனுவுக்கும் மாயாவுக்கும் இந்த மாசத்திலேயே கல்யாணம் பண்ணலாம்னு அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு குழப்பம். அப்ப ஜானகி நேரா அவர்கிட்ட, என்னங்க திடீர்னு அப்படின்னு கேட்க, அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்ல ஜானகி, இது ஜானகியும் சரி அப்படின்னு பத்மா வந்துட்டு, நீ உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நீ இந்த வீட்டோட மருமகள் ஆக போற அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரி. அப்ப ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, பத்மா இது வந்துட்டு பரம்பரை நகை தானே அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, ஆமா, சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தானே இந்த நகையை போடணும், அதனாலதான் நான் இந்த நகையை மாயாவுக்கு போட்டு விட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நல்ல விதமா பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, பத்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாயேன் அப்படின்னு சொல்ல, பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா பத்மாவும் பார்வதியும் போறாங்க. அப்ப பார்வதி நேரா பத்மா கிட்ட, எதுக்காக இப்ப கூப்பிடுறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, தெரிய வாய்ப்பில்ல, வா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஜானகியை போய் பாக்குறாங்க. ஜானகி வந்துட்டு நேரா அவங்க கிட்ட ஜாதக கொடுத்து, இங்க பாருங்க, நான் கோயிலுக்கு போயிருந்தேன், அப்ப ஜோசியரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜோசியரை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னதோட பத்மாவும் பார்வதியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜானகி நேரா அந்த ஜாதகத்தை கொடுத்து, இந்த 2 ஜாதகத்தை பத்தி தான் ஜோசியர் சொன்னாரு, 2 மாசத்துக்குள்ள, இந்த 1 மாசத்துக்குள்ள 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும், அப்படி இல்லைன்னா கல்யாணமே நடக்காது அப்படின்னு ஜோசியர் சொன்னாரு, எதுக்காக இவங்க 2 பேரோட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பார்வதி சொல்றாங்க, ஐயோ ஏன் நீ இப்படி தப்பா பேசுறீங்க, இங்க பாருங்க, இந்த ஜாதகம் வந்துட்டு அந்த மரகதமணி இருக்காருல்ல, அவருதான் சாருவோட ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னாரு, சரின்ட்டு போனோம். அப்ப சீனோட ஜாதகத்தையும் பத்மா பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு 2 பேருக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். நீங்க வந்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, அந்த ஜோசியர் ஏதோ தப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, மற்றபடி எதுவும் இல்லை. நாங்க 2 பேரும் வந்துட்டு அவங்க சாருவுக்கும் நாங்க சீனுவுக்கும் தான் பார்க்க போனோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகியும், ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பத்மா கேக்குறாங்க, அண்ணி உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா அவர்கிட்டயே போய் கேட்கலாம் வாங்கல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சேச்சா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பத்மா அப்படின்னு சொல்ல, பத்மாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, நீங்க வந்துட்டு மாயாவை மருமகளா ஏத்துக்கிட்டாலே போதும், மத்தபடி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க நீ, நான் முன்னாடி மாதிரி மாய மேல கோவம் எல்லாம் இல்ல, சின்ன சின்ன கோவம் இருந்துச்சு, அதை நான் அப்பயே மறந்துட்டேன். இப்ப மாயா இந்த வீட்டோட மருமகள் ஆக போறா,
அவன் மேல இன்னுமே நான் கோவப்பட்டுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு வந்த பிறகுதான் தெரிஞ்சுச்சு சாருவுக்கும் சீனுவுக்கும் பொருத்தமே கிடையாது அப்படின்னு. சாருவும் புரிஞ்சுக்கிட்டா சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டு இதுக்கப்புறம் இதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம் பத்மா அப்படின்னு சொல்ல ஜானகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பார்வதியும் பத்மாவும் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. பார்வதி சொல்றாங்க, நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். அன்னைக்கு மட்டும் ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னரும் அண்ணன்ட்ட போய் சொல்லி ஏதாவது பிரச்சனை உண்டாக்கி விட்டுருப்பாங்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, என்ன நடந்தாலும் சீனுவுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பத்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அப்புறமா சீனை செட் பண்ணி ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் வந்துட்டு வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ஜானகி இங்கேருந்து வராங்க. ஜானகி வந்ததோட ரகுராம் கட்டில்ல உட்கார சொல்ல ஜானகி உட்காடுறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, என்ன ஜானகி அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்றாங்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, இப்ப சந்தோஷமா? சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, சந்தோஷங்க, சந்தோஷம் இல்லாமையா இருக்கும் அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, இந்த மாசத்திலே அவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும் ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஜானகி கேக்குறாங்க, ஏங்க திடீர்னு முடிவு எடுத்தீங்க மாயாவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்ல திடீர்னு இன்னைக்கு பத்மா வந்துட்டு இந்த மாசத்திலேயே 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாங்க. இத்தனை நாளும் அவ மனசுக்கு ஒத்துக்கலையோ அப்படின்னு நினைச்சுதான் நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணிருச்சு. அதான் உடனே நான் கல்யாண ஏற்பாடுகளுக்கு சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்ப ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து என்னை மன்னிச்சிரு ஜானகி அப்படின்னு சொல்ல ஜானகி கேக்குறாங்க, ஏங்க அப்படி கேக்குறீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்ல ஜானகி, உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நான் அப்படி பேசிட்டேனே அதுக்குதான் சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, ஏங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஒரு வழியா ரொம்ப நாளா 2 பேருமே நம்மளுடைய பர்மிஷனை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்மளுடைய பர்மிஷனோட அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும் ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, எனக்கு என்ன கவலைன்னா 2 பேருக்கும் வந்துட்டு ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணணும்ல, அதுதான். பஞ்சாயத்தை கொஞ்சம் சமாளிக்கணும், அதை நான் இப்படியே சமாளிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, என்ன 2 பேருக்கும் வந்துட்டு 2 பட்டுப்படவை உனக்கு எடுப்பேன், இப்ப ஒரு பட்டுப்படவை தானே எடுக்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சிரிச்சுக்கிட்டே, அதனால என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க அப்ப ரகுராம் வந்துட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, மாயாவுக்கும் நம்ம வீட்டிலேயே வளர்ந்த சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். தனாவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க, இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜானகி சொல்றாங்க, மாயா புதுசா வீட்டுக்கு வரும் பொழுது நீங்க மாயாவை ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வரும் பொழுது ஏதோ ஒரு பொண்ணாதான் நான் நினைச்சேன், ஆனா இப்ப அவளை என்னுடைய பொண்ணாவே நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாயா என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும், நீங்க மாயா உங்க பொண்ணா ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராமும் சரி ஜானகி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கதிரையும் கதிரோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. கதிரும் கதிரோட ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அப்ப கதிர் வந்துட்டு அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கதிரோட ஃப்ரெண்டு சொல்றான், என்ன அந்த பொண்ணு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, அன்னைக்கு மாதிரி நம்மளை ஏமாத்திடுவாளோ அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல அன்னைக்கு மாதிரி நம்மளை அவ ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவ வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு கதிர் சொல்ற. கார்த்திக் ஏமாத்தினான்னு அந்த பொண்ணுக்காக தான் அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா பாத்துக்கோங்க. அந்த கதிரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இங்க பாருடா, போன வாட்டி மாதிரி நம்ம ஏமாந்துடக்கூடாது, இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு. கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி கிட்ட அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா அவங்களே கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டும் சரிடா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வந்துருவா அப்படின்னு சொல்ல அப்ப ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. ஆட்டோவை பார்த்ததோட கதிர் வந்துட்டு அந்த ஆட்டோ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்ல அப்ப அந்த ஆட்டோலேருந்து அந்த பொண்ணு இறங்கி வராங்க. ரோடை கிராஸ் பண்ணும் பொழுது டக்குன்னு ஒரு வண்டி வந்துட்டு அந்த பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருது. அந்த பொண்ணு கீழே விழுகுது. அந்த பொண்ணோட தலையிலேருந்து ரத்தம் அதிகமா வருது.
இதை பார்த்ததோட கதிர் அதிர்ச்சியாகி ஓடி போய் அந்த பொண்ணை தூக்குறாரு. கிளம்புமா கிளம்புமா அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கு. இதை பார்த்ததோட கதிர் டென்ஷன் ஆகி ஒரு வண்டி எடுக்கிறாரு. எடுத்துட்டு நேரா அந்த காரை ஃபாலோ பண்ணி போறாரு. அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நேரா அந்த காருக்கு முன்னாடி நின்றுட்டு அவனை வெளியில வர சொல்ல அந்த பையன் ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு வெளியில வர கதிர் அந்த பையனை அடிச்சு யாரா உன்னை இப்படி ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது அப்படின்னு கேட்க அவன் டக்குன்னு ஓடிடுறான். அப்ப அவன் கையில இருந்த போனு கீழே விழுந்துருது. அப்ப அந்த கதிர் அந்த போனை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த போனை எடுக்கிறாரு. அப்ப அந்த போனுக்கு புவனேஸ்வரி கால் பண்றாங்க. இதை பார்த்ததோட கதிர் ரிஜிஸ்ட்ரி ஆகி என்ன இது புவனேஸ்வரி கால் பண்றாங்க அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி காதுல வைக்க அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய் நான் சொன்ன மாதிரி அவளோட கதையை முடிச்சிட்டியாடா சொல்லுடா அப்படின்னு சொல்ல இது கேட்டுட்டு கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது அப்ப புவனேஸ்வரிக்கும் அந்த கார்த்திக்கும் தொடர்பு இருக்கா? புவனேஸ்வரி அவங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்லையா? நம்ம தேவையில்லாம புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டோமே. நம்ம சொன்னதுனாலதான் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. அந்த பொண்ணு ரொம்ப பாவம். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்ட்டு அந்த கதிரை நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவங்க கிடையாது. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே புவனேஸ்வரி நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கதிர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இனிமே தனத்தோட வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறது? அந்த பொண்ணு சொன்னா மட்டும்தான் எல்லாரும் நம்புவாங்க. ஆனா அந்த பொண்ணும் அன்னைக்கு தனம் அப்படி சொல்லிட்டாளேன்னு இப்படி பண்ணிட்டா நம்ம இன்னும் என்ன பண்றது அப்படின்னு கதிருக்கு ஒரே சோகமா இருக்கு. பாவம் அந்த தனத்தோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு போய் நிக்கிறாரு அந்த கதிர். அப்பன்னு பார்த்து அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு டேய் அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும்டா அப்படி ரொம்ப ரெட்டு லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க, சார் இந்த பொண்ணை பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்ல இது கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கதிர். இனிமே தனத்தோட வாழ்க்கைய யாரு காப்பாத்துவா? அந்த கதிர் கெட்டவன்னு எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்காரு அந்த கதிர்.